புதுக்கோட்டையில் கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கல்லூரியில் தமிழாய்வுத்துறை மற்றும் வாசகர் பேரவை இணைந்து நடத்தும் மாப்போ சிவஞானம் அகிலன் பிறந்தநாள் விழா 5/7/2024 இன்று நடைபெற்றது. புதுக்கோட்டை வாசகர் பேரவை இணைந்து நடத்தக்கூடிய இரு பெரும் தமிழ் ஆளுமைகளுடைய பிறந்தநாள் கூட்டம் முதல்வருடைய தலைமையோடு தொடங்கியிருக்கிறது. இந்த விழாவில் கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் மா. சாந்தி, முதல்வர் ச. ஞானஜோதி, புதுக்கோட்டை வாசகர் பேரவை செயலர் ச. விஸ்வநாதன், தலைவர் ப. கிருஷ்ணமூர்த்தி மற்றும் புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் துணைச் செயலர் சு. பீர் முகமது மற்றும் கல்லூரியின் தமிழ்துறை இணை பேராசிரியர் யோகாம்பாள் மற்றும் ஏராளமான மாணவர்கள், பேராசிரியர்கள், வாசகர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். அகிலனியுடைய நூற்றாண்டு விழாவையும் அதை தொடர்ச்சியாக அவருடைய பிறந்தநாள் விழாவையும் புதுக்கோட்டையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மின்வாரியத்தில் பணியாற்றக்கூடிய நண்பர் மாரிமுத்து அவர்களே, போன்றவர்கள் பேசக்கூடிய கூட்டங்கள் என்றால் தவறாமல் கலந்து கொள்வார்கள். அதே போல இந்த வயதிலும் சில சிறந்த சிறுகதை எழுத்தாளர். அவர் உலக திருக்குறள் பேரவையினுடைய உறுப்பினர் என்பதை விட நாங்கள் அவரை அறிமுகப்படுத்துவது என்பது ஒரு நல்ல சிறுகதை எழுத்தாளர். சிறுகதை எழுத்தாளர் திருமதி சத்யராம் ராமுக்கன் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்களை, மாணவிகளை, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு சின்ன ஒரு 5 நிமிடம் தான், ஒரு அறிமுகம் தான், அவ்வளவுதான். வாசகர் பேரவை என்பது புதுக்கோட்டையில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் ஆகிறது. நாங்கள் தொடக்கத்தினுடைய நோக்கம் ஒன்றாக இருந்தாலும் ஒரு 4-5 கூட்டங்களை அரங்கத்தில் வெளியில நடத்தணும். அங்க வந்தவங்கெல்லாம் வயதானவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டிய அவசியம் கல்லூரிகள் அல்லது பள்ளிக்கூடங்களில் மட்டும்தான் நடத்தணும். குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த செய்திகள் போய் சேர வேண்டும் என்ற நோக்கம். சிறுகதை நூற்றாண்டு விழாவை புதுக்கோட்டையில் நம்ம மகளிர் கல்லூரியில் தான் நடத்தணும். தமிழ்ச்செல்வன் உரையாற்றினாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு முக்கியமானவருடைய பிறந்த நாள், நூற்றாண்டு விழா அல்லது மாணவர்களுக்கு எதிர் பயனுள்ள கூட்டங்கள், இதைத்தான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம். சற்றடக்குரிய ஒரு 60 கூட்டங்களுக்கு மேல நடத்திருக்கிறோம். இந்த கல்லூரியிலேயே பல கூட்டங்களை நாங்கள் நடத்திருக்கிறோம். அந்த வகையில தான் இன்றைக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய மிகச்சிறந்த 2 எழுத்தாளர்கள் என்று சொல்ல தமிழுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்தவர்கள், அவர்களுடைய பிறந்த நாளை இன்றைக்கு நாம இங்க கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுல இவர்களின் மூத்தவர் மாப்போ சிவஞானம், இளையவர் அகிலன். அகிலன் நம்ம மன்னனுடைய மைந்தர், பெருங்கலூரை சேர்ந்தவர், மன்னுடைய மைந்தர். மன்னர் கல்லூரியில் அவர் படித்தவர். ஒற்றுமைகள் என்ன அப்படின்னு சொன்னா 2 பேரும் மிக அதிகமாக படித்தவர்கள் இல்லை. மாப்போசி 3வது வகுப்பு முடிக்கல, அவர் படித்து முடிக்கவில்லை. இவர் இன்டர்மீடியேட் தான் படித்தார். மன்னர் கல்லூரியில் இன்டர்மீடியேட் அளவு தான் படித்தார். 2 பேருமே கல்வியில மிகப்பெரிய பட்டங்களை பெற்றவர்கள் அல்ல. ஒரு இடத்துல கேட்டிருக்கிறார், காந்திய கொள்கைகள் மீது மிகப்பெரிய பற்று உண்டு அவருக்கு. அதே போல மாப்போ சிவஞானம் முழுமையாக சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார். சுதந்திர போராட்டத்தை பற்றி மிக அற்புதமான ஒரு புத்தகம், சுதந்திர போரில் தமிழகத்தினுடைய பங்கு என்று 2 வாரிகள் இருக்கார். வரலாற்று ஆசிரியர்கள் கூட எழுத முடியாத அளவுக்கு மிக அற்புதமான ஒரு புத்தகம். நீங்களாம் அந்த மாதிரி புத்தகங்களை எடுத்து வாசிக்க வேண்டும். 2 பேருமே சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார்கள். இவர் சிலம்பு, சிலப்பதிகாரம், அது தொடர்பான இலக்கியங்கள், அதுபோல வரலாறு, இவைகளை பற்றியெல்லாம் மிக அதிகமாக உழைப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக இவரை பற்றி அதிகமாக யாரும் பேசுறதில்லை. எனக்கு தெரிஞ்சவரையிலும் சமீப காலங்களில் அதிகமாக இவரை பற்றி, மாப்போ சிவஞானத்தை பற்றி யாரும் அதிகமாக பேசுறதில்லை. சிவஞானத்தை பற்றி, அவரை பற்றி அறிந்தவரும் அவர்களுடைய உரைகளை கேட்டவருமாகிய ஞானாலய கிருஷ்ணமூர்த்தி உங்களிடம் பேசுகிறார். ஆக 2 பேரும் தமிழ், அதாவது இவரை ஞான விட விருது, 2 பேரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அகிலன் ஞான விட விருது பெற்றிருக்கிறார். அவரு மாப்போசினுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்றதற்கான நூல் இதுதான், வள்ளலார் என்ற ஒருமைப்பாடு. இந்த புத்தகத்துக்கு தான் அவருக்கு சாகித்ய அகாடமி விருது. நீங்க அகிலனுடைய
அகிலனுடைய நாவல்கள் எல்லாவற்றையும் படிங்க, கதைகளும் படிக்கலாம். இந்த 2 பேரை பற்றியும் நீங்க அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த கூட்டங்களை நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிறோம். அதில் வந்து ஏன் கதைகளை எல்லாம் படிக்க வேண்டும் என்று ஏன்னா அகிலனை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் கதையோடு தொடர்பு படுத்தி பேசுவதற்காகத்தான் அதுதான். ஏன்னா வாசகர் பேருடைய எல்லா நிகழ்வுகளையும் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். ஆக அந்த வகையில் இன்னொரு முக்கியமான தகவலை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கோயிலோ அல்லது நாட்டாமலை இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலோ அல்ல, போக வேண்டிய இடம் ஞானாலயம். இந்த ஞானாலயத்துக்கு ஒரு முறையாவது நீங்க போய் அதை பார்க்கணும். லட்சக்கணக்கான புத்தகங்களை இருவர் சேமித்து வைத்திருக்கிறார்கள். அதுவும் முதல் பதிப்பு என்ற அளவில் மிக அதிகமான நூல்களை அவர்கள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். நீங்களும் அதை போய் பார்க்கணும். இந்த நூலகத்தை நீங்க அவசியம் ஒரு முறையாவது சென்று பாருங்க. உங்க ஆசிரியர்களை அழைச்சிட்டு போய் சொல்லுங்க. பக்கத்துல இங்க இருந்து நடந்து போயிடலாம். உங்களுக்கு நடந்து போற தூரத்தெல்லாம் இருக்கு பழனியப்பா. ஆக மகளிர், நீங்க மாணவர்கள், தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவசியம் இந்த நூற்றாண்டு விழாவை இங்க நடத்துவதாக இருந்தோம். அன்னைக்குள்ள சூழல் சரியாக இல்லாததுனால நாங்கள் ஜேஜே கல்லூரியில் இந்த நூற்றாண்டு விழாவை நடத்தினோம். அப்பொழுது தயாரிக்கப்பட்டதுதான். அதை இப்பொழுது உங்களுக்கெல்லாம் தருவதற்காக நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன். அகிலனை பொறுத்தவரையிலும் மிக நீண்ட ஒரு 20 நாவல்கள், 200 சிறுகதைகள் இருக்கிறார். இதில் வந்து அந்த சிறுகதைகள் தலைப்பு மட்டும் ஒரு 10 தான் குறைவாக இருக்கு, பாக்கி எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா சிறுகதைகளுடைய தலைப்பும் இந்த உங்களுக்கு தரக்கூடிய இந்த பாம்ப்ளெட்ல இருக்கு. இது ஏதாவது சினிமா நோட்டீஸ் நினைச்சுட்டு அங்கே விட்டு போயிடாதீங்க. நீங்க எப்போதும் பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு துண்டு பிரசுரம் தான் இது. ஆனா இதை நீங்க அவசியம் படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவர் வந்து 20 நாவல்கள் இருக்கிறார், 200 சிறுகதைகள் இருக்கிறார், செய்யப்பட்டிருக்கிறது. சாகித்ய அகாடமியோட முதல்ல இந்தியாவில் தமிழுக்கென்று ஞானபீட விருது பெற்றவர். அவர் மாப்போ சிவஞானம் சுதந்திர போராட்டத்தில் கலந்துட்டார் அப்படின்னு சொல்லி, இவரும் கிட்டத்தட்ட சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர். என்றாலும் பெண்களுடைய உரிமைகளுக்காக தன்னுடைய இலக்கியங்கள்ல அதிகமான இடத்தை கொடுத்தவர் அவர். பெண்களுக்கான முன்னேற்றத்துக்காகவும் அவர் கூட பெண்களை பற்றிய ஒரு வர்ணனைகள்லாம் செய்து கொண்டிருந்த காலத்தில் அதை பற்றியெல்லாம் எதுவுமே இல்லாமல் மிக உயர்வான நிலையில பெண்களை வைத்து இலக்கியங்களை படைத்ததில் அகிலனுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. ஆக நீங்க அகிலனுடைய நாவல்கள் இங்க இருக்கும், சிறுகதைகள் இங்க இருக்கும். தமிழக மேலவையின் தலைவர், சிலப்பதிகாரமும் தமிழரும், கண்ணகி வழிபாடு, வீர கண்ணகி என நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் பற்றி பல்வேறு ஆய்வு நூல்களை எழுதியவர். நீங்களாம் எப்படி இப்ப கல்லூரியில் வந்து படிக்கிறீங்களோ அதே போல அவருடைய தொடக்க கல்வி பெருங்கல்லூரிலும் அவருடைய தாய் ஊரான கரூரிலும் அதற்கு பிறகு நமது மன்னர் பள்ளி என்று அப்பொழுது இருந்தது, அதற்கு பிறகுதான் கல்லூரியானது. அந்த மன்னர் கல்லூரியிலும் நமது அகிலன் அவர்கள் தன்னுடைய படிப்பை தொடர்ந்தார். மிக ஆடம்பரமாக இருந்தது தேக்காட்டூர் என்று நினைக்கிறேன். அவருடைய தந்தையார் காட்டு இலாகாத்துறையை பணிபுரியும் பொழுது மிகவும் செல்வந்தரை போல மிகவும் ஆடம்பரமாக ஒரு சாரட்டு வண்டியில எப்படி தன்னுடைய குழந்தையை கொண்ட பள்ளியில சேர்க்கணுமோ அந்த மாதிரி சேர்த்தார். ஆனா அவர் எழுத்தாளராக இருந்த பொழுது மிகவும் வறுமை நிலையில இருந்தார். ஆனா வறுமை நிலையில் உள்ளவர்களுக்குத்தான் அந்த எழுத்து திறமை இருக்குமோ என்பது எனக்கு தெரியவில்லை. ஏன்னா எல்லா எழுத்தாளர்களும் புலமை பித்தன் புறக்கொண்டு வறுமை நிலையில்தான் தொடர்ந்து வாழ்ந்து வந்துள்ளார்கள். அகிலன் அவர்கள் மன்னர் கல்லூரியில் தன்னுடைய மாணவர் பருவத்தில் படிக்கும் பொழுது கலை என்ற நூலையும் காசு மரம் என்ற ஒரு சிறுகதை எழுதினார். அந்த காசு மரம் என்ற சிறுகதை அப்பொழுதெல்லாம் அந்த பள்ளியிலேயே கல்லூரியில ஒரு இதழ் வெளிவரும். 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது வருடத்துக்கு ஒரு முறையோ ஒரு இதழ் தயாரிப்பார்கள். அந்த இதழிலே அந்த காசு மரம் என்ற கதை முதலாக வெளிவந்தது.